ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சம்பவம். அதாவது நேற்று வந்துட்டு எவிக்ஷனில் நிறைய ட்விஸ்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ்ன்ற கான்செப்டே கிடையாது. எல்லாம் வந்து ஒன்றா போங்க, இனிமேல் எல்லாமே டாஸ்கில் வேறு மாதிரி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அந்த விஷயத்தை கொடுத்தாங்க. அதுலேயும் ஒரு ட்விஸ்ட்டு என்னென்னா, யார் யாரெல்லாம் ஒன்றா இருந்தாங்களோ அவங்கள வெட்டி விட்டாங்க. யார் யாரெல்லாம் ஒன்றா இருக்கணுமோ அவங்க இருந்தால் கண்டென்ட் வரும். இப்போ விஜய் விஷாலும் தர்ஷிகா ஒன்றா இருந்தால் கண்டென்ட் வரும். அதனால் அவங்களுக்கு ஒரே பெட்ரூமில் போட்டாச்சு. ஸோ நிறைய விஷயங்கள் சிறப்பான தரமான சம்பவங்கள் நம்மளுக்கு காத்துட்ருக்கு. அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சு, கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. என்னென்னா, ராணுவம் வந்துட்டு அழுத விஷயங்கள். அவர் வந்துட்டு வெளிப்படையாக ஸ்ட்ரெயிட்டாக வந்து பாத்ரூமுக்கு போயிட்டார். நம்ம ரயான் வந்து அவர் கூப்பிட்றதுக்காக போகிறார். ஏன்னா பர்த்டே செலிப்ரேஷன், அதாவது நேற்று வந்துட்டு நம்ம ராணுவுக்கு பிறந்த நாள். அதனால் வந்துட்டு அங்கே வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் கேக்கு எதுவும் வரல. எப்பயுமே பிக் பாஸ் வந்து அந்த விஷயத்தை கொடுப்பாரு. ஆனால் இந்த வாட்டி ஏன் வந்துட்டு கேக் அனுப்பவே இல்லைன்னு தெரியல. ஏன்னா ஒரு வருஷமும் பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் சீசன்ஸில் யாருக்குன்னா பர்த்டே வந்துச்சுன்னா அவங்களுக்கு தனியாக ஸ்பெஷலாக ஒரு கேக் வரும். இந்த வாட்டி நான் வரும்னு நினச்சேன், பட் வரல. அதுவே ஒரு ஏமாற்றமாக இருந்துச்சு. அதனால் முத்துக்குமார் அந்த டீம் எல்லாருமே சேர்ந்து புட்டு வச்சாங்க. புட்டுக்கு சக்கரை தூவுங்கன்னாரு. அதுக்கப்புறமா அவரு ஒரு ஐடியா பண்ணார். எப்பயுமே முத்துக்குமார் தெரியும் கொஞ்சம் சூப்பராக பண்ணுவார்னு. இந்த சாக்லேட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி ஒரு கேக் மாதிரி ரெடி பண்ணார். இவர் வந்துட்டு உள்ளே போயிட்டார். அதுங்கள என்னென்னா ஃபேமிலியை மிஸ் பண்ணியிருக்கார் போல இருக்குது. ஏன்னா பிறந்தநாள் எதுவுமே எப்பயுமே அவர் கூட இருப்பாங்க போல இருக்குது ஃபேமிலி எப்பயுமே. அதை மிஸ் பண்ணுறதுக்காக உள்ளே போய் அழுது ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரயான் போயிட்டு உள்ளே வாடான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறமா யாருக்குமே எதுவுமே சொல்லாமல் அழுதுட்டு வர்றார். எப்பயுமே ஒரு சில பேர் வந்துட்டு தான் அழுறது வெளியே தெரியாது. மேக்ஸிமம் ஜென்ஸ் பார்த்தீங்கன்னா அழுறது வெளியே தெரியாமல் இருக்கணும் தான் பார்ப்பாங்க. அதனால தான் நிறையா ஒரு கவிதை சூப்பராக இருக்கும். ஆண்கள் பெரும்பாலும் மழையில தான் வந்துட்டு அழுவாங்க அப்படின்னு. ஏன்னா கண் கலங்கிறது தெரியாதுல்ல, அதுக்காக அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு அவர் அழுது இந்த மாதிரி. அதுக்கப்புறமா வந்துட்டு சூப்பராக அவருக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. கண்ணை கட்டி கூப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அந்த சாக்லேட் மாதிரி ரெடி பண்ண அந்த கேக் மாதிரிக்கு அதை வந்து வெட்ட வச்சு அதெல்லாம் பார்க்கறது கொஞ்சம் க்யூட்டாக இருந்தது. இது கொஞ்சம் சின்ன ஒரு மருந்தாக வந்துட்டு அவரோட அந்த பாசத்தை போராட்டத்துக்கு அந்த காயத்துக்கு ஒரு சின்ன மருந்து அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதில் ஒரு சின்ன விஷயம் எனக்கு தோணுச்சு. என்னென்னா, பவித்ரா லைட்டாக வந்துட்டு அந்த பக்கம் ஜர்க்கு வாங்குறோன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இவர் வந்து ஒரு சின்ன விதையை போட்டார். அதுக்கப்புறமா அந்த விதை வந்து சும்மா டூப்ளிகேட்டுன்னு சொல்லிட்டாரு. பட் இருந்தாலும் அந்த விதை வந்துட்டு லைட்டாக மரமாக மாறிடுச்சோ, செடியாக வளர்ந்துருச்சோ அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களுக்கு அந்த மாதிரி தோணுதான்றதை சொல்லுங்கள். ஸோ இன்னையிலேருந்து இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சூப்பராக இருக்குமா சுமாராக இருக்குமா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.